Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் அழகு 1 உறவுகளும் சார்புகளும் அதுல பயிற்சி 1.1ல கணக்கு 1 பார்க்க போறோம். பின்வருவனவற்றுக்கு A கிராஸ் B, A கிராஸ் A மற்றும் B கிராஸ் A வை காண்க அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல 3 பிரிவு இருக்கு. முதல் பிரிவுல A ஈக்குவல் டு 2, -2, 3, B ஈக்குவல் டு 1, -4 இது ஒரு பிரிவு. அடுத்து இரண்டாவது பிரிவு A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. அடுத்து மூணாவது பிரிவு A ஈக்குவல் டு M, N. அப்புறம் B ஈக்குவல் டு பெற்றுக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தீர்வு இப்போ நம்ம கொடுக்கப்பட்டது முதல்ல இதுல என்ன கேட்டிருக்காங்க? இது எல்லாத்துலயுமே A கிராஸ் B, A கிராஸ் A, B கிராஸ் A அதுதானே கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பிரிவா நம்ம இப்ப செய்வோம். அதுல முதல் பிரிவுல A ஈக்குவல் டு அப்படின்னு 2, -2, 3 B ஈக்குவல் டு 1, -4 இருக்கு இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கோங்க முதல் பிரிவு அப்படியுமோ. அப்போ A கிராஸ் B அப்படின்னு எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு A இருக்கிற இடத்துல ஏல உள்ள கணத்துல உள்ள உறுப்புகள் எல்லாம் எழுதிக்கோங்க. A கணத்தில் உள்ள உறுப்புகள்லாம் என்னப்பா? A ஈக்குவல் டு 2, -2, 3 முடிஞ்சா. அடுத்து பெருக்கல் B அப்படின்ற கணத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கு? 1, -4 அப்படின்னு இருக்கு. பெருக்கல் அதாவது கணங்களை பெருக்கும் போது அது கார்ட்டீசியன் முறைப்படிதான் பெருக்கணும். இப்ப கார்ட்டீசியன் முறையை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்த்தா வரிசை ஜோடிகளா எழுதணும். கணங்களை நேரடியா பெருக்கி விடை போற்ற முடியாது. அதனால நம்ம இந்த பெருக்களை பொறுத்தளவு கணத்தை பொறுத்தளவுக்கு கார்ட்டீசியன் முறைப்படி வரிசை ஜோடிகளா எழுதுவோம். வரிசை ஜோடிகளா எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயும் பியும் எழுதியாச்சு. இப்போ ஏல உள்ள முதல் உறுப்பு எடுத்துக்கோங்க. இத பில உள்ள ஒரு உறுப்போடையுமே ஒரு ஜோடியா எழுதணும். இப்போ ஏல ஒரு உறுப்பு இருக்கு, பில உறுப்போட ஒரு ஜோடி 2, 1. ஏல உறுப்பு இருக்கு 2, பில அடுத்த உறுப்பு என்ன? -4 அதோட ஒரு ஜோடி 2, -4. இப்ப அடுத்து ஏல உள்ள உறுப்பு 2, பில வேற ஏதாவது உறுப்பு இருக்காப்பா? இல்ல. அப்புறம் அடுத்த உறுப்புக்கு போயிடலாம். ஏன்னா பில உறுப்புகள் கிடையாது. அப்ப -2 இருக்கு இல்லையா? இந்த -2ன்ற இந்த உறுப்பு எடுத்துக்கோங்க. இந்த -2ஓட பில உள்ள ஒவ்வொரு உறுப்போடையும் நம்ம ஜோடியா எழுத போறோம். அப்ப -2, 1, -2, -4 2 ஜோடி கிடைச்சிருச்சு. பில அடுத்த உறுப்புகள் இல்ல, அதனால அடுத்த ஏல உள்ள உறுப்புக்கு போயிடுறோம். 3 பில உள்ள ஒரு உறுப்போடையும் வரிசை ஜோடியா எழுத போறோம். அப்போ 3, 1, 3, -4 அடுத்த பில உறுப்புகள் இல்ல, இதோட முடியுது. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இப்ப நம்ம A கிராஸ் B அப்படின்றத கார்ட்டீசியன் பெருக்கல் கணங்களை பெருக்கும் போது கார்ட்டீசியன் பெருக்கலை பெருக்குவோம். அதனால நமக்கு விடை வரிசை ஜோடிகள் முறைப்படி நமக்கு விடை கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து A கிராஸ் A காண்கன்னு கொடுத்திருப்பாங்க. A கிராஸ் A ஈக்குவல் டு அப்ப ஏல உள்ள A கணத்துல உள்ள உறுப்புகள் எல்லாம் எடுத்து எழுதுங்க. கணம் 2, -2, 3 கிராஸ் திருப்பி A வச்சுதானே பெருக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே கணம் 2, -2, 3 அப்படின்னு எழுதிக்கங்க. இத உள்ளது அதுல உறுப்பு இதை எடுத்துக்கிட்டு அடுத்து உள்ளதுல ஒரு உறுப்போடையுமே ஜோடியா நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ 2, 2, 2, -2, 2, 3 அடுத்து பில இந்த இடத்துல அடுத்த உறுப்புகள் இல்ல, ரெண்டாவது கணத்துல உறுப்புகள் இல்ல. அப்ப அதனால கணத்துல இருந்து அடுத்த உறுப்பு எடுத்துக்கோங்க. அதுல இருந்து ரெண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையுமே நம்ம என்ன செய்ய போறோம்? ஜோடியா எழுத போறோம். அப்ப -2, 2, -2, -2, -2, 3 அடுத்து கணத்துல உள்ள மூணாவது உறுப்பை எடுத்துக்கோங்க. அத அடுத்த கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுத போறோம். அப்ப 3, 2, 3, -2, 3, 3 எழுதியாச்சா? இது A கிராஸ் A அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B கிராஸ் A வை காண்க. அடுத்து B கிராஸ் A தானே? அப்போ Bன்ற கணம் அத முதல் எழுதிக்கோங்க. கணம் 1, -4 பெருக்கல் ஏன்ற கணத்தை எடுத்துக்கோங்க. கணக்கட்டமைப்பு குறி போட்டுட்டு 2, -2, 3 அப்படின்னு இந்த கணக்கட்டமைப்பு குறிய க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ பில உள்ள உறுப்புகளை அடுத்து
கார்ட்டீசியன் பெருக்கல் ஏல உள்ள உறுப்புகள். இதுல கொடுத்திருக்கிற மாதிரி வரிசை எழுதிக்கங்க. எழுதினதுக்கு அப்புறம் இந்த கணம் இருக்கு இல்லையா, இதுல உறுப்பு எடுத்துக்கோங்க. அத வந்து ரெண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடி எழுதுறதுக்கு எழுதிக்கோங்க. இப்ப 1,2 1,-2 1,3 எழுதியாச்சா? அடுத்து கணத்துல ரெண்டாவது உறுப்பு, அடுத்த உறுப்பு அதை எடுத்துக்கோங்க. அத வந்து ரெண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுதணும். அதே -4,2 -4, -2 -4,3 எழுதியாச்சா? வரிசை ஜோடிகளை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜோடியையுமே இந்த சின்ன வளைவு பிராக்கெட்குள்ள போடணும். 1,2 1,-2 1,3 -4,2 -4,2 இது ஒரு ஜோடி -4,3 இந்த சின்ன அடைப்புக்குறியில போடணும். வளைவு அடைப்புக்குறியில மொத்த கணத்தையுமே கன கட்டமைப்பு குறியில போடணும். மறந்துடாதீங்க, நடுவுல எல்லாம் கமா போடணும். ஒரு ஜோடிக்கு இடையிலயுமே கமா இருக்கணும். இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடி. இதுக்கு இந்த ரெண்டு ஜோடிக்கு இடையில ஒரு கமா இருக்கா? அப்புறம் ஒரு உறுப்பு இருக்குல்ல, அதுக்குள்ளயும் கமா இருக்கணும். இப்ப இந்த ஒரு ஜோடி இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு? 3,1,3 இருக்கு. அப்ப அதுக்குள்ளயும் கமா இருக்கணும். புரிஞ்சாப்பா? இதுலதான் மார்க் போடுறதுக்கு வழி. அடுத்து இரண்டாவது பிரிவு, முதல் கணக்குல இரண்டாவது பிரிவு A = B = P, Q அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? அப்ப ஏயோட உறுப்பும் பியோட உறுப்பும் சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏவும் பியும் சமம் அப்படின்னா, இப்ப வந்து அப்பா வந்து எனக்கு ₹1 கொடுக்குறாங்க, அடுத்து என் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ ஒரு ₹1 கொடுக்குறாங்கன்னா என்ன மாதிரியே அவனும் அதே ₹1 வாங்கியிருக்கான். அப்படின்னா A = P, Q எனக்கு ₹1 கிடைச்சிருக்கு. B = தம்பிக்கும் தனியா ₹1 கிடைச்சிருக்கு. அது சமம்தான். ₹1 மதிப்பு ஒண்ணுதான். எனக்கு ₹1 கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி அவனுக்கு தனியா ₹1 கொடுத்திருக்காங்க. அப்ப B = P, Q. புரியுதாப்பா எப்படி எடுத்து எழுதணும்னு? அடுத்து A x B அப்படின்னா A எழுத சொல்லியிருக்காங்க. ஏல உள்ள உறுப்புகள் P, Qவும் கிராஸ் கார்ட்டீசியன் பெருக்கல் B ல உள்ள உறுப்புகள் P, Qவையும் எழுதியாச்சு. இப்ப A x B அப்படின்னா இதுல உறுப்பு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுத போறோம். அப்போ P, P, Q. இதுல அடுத்த உறுப்பு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு உறுப்போடையுமே ஜோடியா எழுத போறோம். அப்ப Q, P, Q எழுதியாச்சப்பா? அடுத்து A x A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அத வந்து ஏவை எழுதிக்கோங்க. P, Q. அடுத்து பெருக்கல். அடுத்து ஏ எழுதணும். அந்த ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. P, Q எடுத்து எழுதுனீங்கன்னா இப்போ முதல் கணத்துல உள்ள உறுப்பை ரெண்டாவது கணத்துல உள்ள எல்லா உறுப்போடையும் ஜோடியா எழுதணும். அப்போ P, P, Q. இப்போ முதல் கணத்துல உள்ள ரெண்டாவது உறுப்பை ரெண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுதணும். Q, P, Q எழுதியாச்சாப்பா? அடுத்து B x Aவை காண்க. B x A அப்படின்னு சொல்லும் போது பியோட உறுப்பு என்ன? P, Q கார்ட்டீசியன் பெருக்கல் ஏவோட மதிப்பு P, Q. இப்போ இதுல உறுப்பு P எடுத்துக்கிட்டு ரெண்டாவது இதுல உள்ள எல்லா உறுப்போடையும் உறுப்பு ரெண்டாவது உறுப்போடையும் ஜோடியா எழுதணும். இப்ப P, P, Q எழுதியாச்சப்பா? அடுத்து இதுல உள்ள ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கோங்க. அத ரெண்டாவது இதுல உள்ள கணத்துல உள்ள எல்லா உறுப்போடையும் ஜோடியா எழுதணும். அப்ப Q, P, Q எழுதியாச்சு. கனகட்டம் குறி போட்டாச்சு. இப்ப B x Aவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து மூணாவது பிரிவு A = M, N, B = வெற்றுக்கடம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ A x B அப்படின்னா ஏல உள்ள கணத்துல உள்ள உறுப்புகள் M, N பெருக்கல் B கணத்துல வெற்றுக்கணம் உறுப்பு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ 1ஐயும் 0வையும் பெருக்குனா ஆன்சர் வந்து முட்டைன்னு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கணத்துல உள்ள உறுப்புள்ள கணத்தையும் வெற்று கணத்தையும் ஒண்ணுமே இல்லாத வெற்று கணத்தையும் பெருக்கும் போது வெற்றுக்கணம் அதாவது வந்து 0ன்ற மதிப்பு தான் கிடைக்கும். வெற்றுக்கணம் அப்படின்னு இந்த இடம் இருக்கு இல்லையா, இத வந்து 0, இதோட மதிப்பு வந்து 0. அப்போ எந்த ஒரு கணத்தையும் வெற்றுக்கணத்தோட பெருக்குனா அதோட மதிப்பு ஒண்ணுமே இருக்காது, அதாவது வெற்றுக்கணம் தான். எந்த ஒரு எண்ணையும் இப்போ இங்க 1 இருக்குன்னு வைங்க, எந்த ஒரு எண்ணையும் 0வோட பெருக்குனா அதோட மதிப்பு 0ன்னு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி எந்த ஒரு கணத்தையும் வெற்று கணத்தோட பெருக்கும் போது
அதோட மதிப்பு வெற்றுக்கணம். ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுதான் மதிப்பு. அடுத்து ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ வந்து நமக்கு தெரியும் எம் கமா என் கிராஸ் இன்னொரு ஏவோட மதிப்பு அது எம் கமா என் எழுதியாச்சு. இப்ப கணத்துல உள்ள உறுப்பை ரெண்டாவது கணத்துல உள்ள ஒரு உறுப்போடையும் ஜோடியா எழுத போறோம். அப்போ எம் எம்மோட எம் என்னோட ஜோடியா இருக்க போகுது. அப்போ எம் கமா எம் கமா என் எழுதியாச்சு. கமா அடுத்து இதுல உள்ள ரெண்டாவது உறுப்பு அது ரெண்டாவதுல உள்ள ஒரு உறுப்போடையுமே ஜோடியாக போகுது. அப்போ என் கமா என் கமா என் கணக்கட்டமைப்புக்குரிய க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிராஸ் ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி கிராஸ் ஏ. இது வந்து வெற்றுகணம். பியோட கணம் வந்து என்ன? வெற்றுகணம். அதோட மதிப்பு கிராஸ் பெருக்கல் ஏ. ஏவோட மதிப்பு எம் கமா என். அப்போ வெற்றுகணம் 0 வச்சு ஒரு நம்பரை பெருக்கினாலும் 0 தான். ஒண்ணுமே இல்லாத கணத்தை வச்சு ஒரு கணத்தோட மதிப்பை நம்ம வந்து பெருக்கும் போது அது ஒண்ணுமே இல்லைன்ற மதிப்பை தான் நமக்கு கொடுக்க போகுது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஸ்டூடெண்ட்ஸ், விடாம கணக்குகளை வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்க. விஸ்வரூப வெற்றின்ற 100 மதிப்பெண்ணை எளிதில் பெறலாம். டவுட்ஸ் எதுவும் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.